கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய இந்த இசைப்பள்ளியை வழிநடத்துகின்ற அருட்சகோதரி புளோரா, இதுவாக இந்த திருப்பலிக்கு வந்திருக்கின்ற அருட்சகோதரிகள், பெற்றோர்கள், நல்ல உள்ளங்கள், இன்னும் சிறப்பாக இந்த இசைப்பள்ளியில் பயின்று கொண்டிருக்கின்ற பிள்ளைகளாகிய உங்கள் எல்லோரையும் இந்த கிறிஸ்து பிறப்பு முன்னதாக கொண்டாடக்கூடிய இந்த விழா திருப்பலிக்கு அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்கின்றேன். இந்த வழியிலே உங்களுடைய இந்த கருத்துக்களை பாலன் இயேசுவிடம் படைத்து செவியுங்கள். சிறப்பாக உங்க எல்லோருக்கும் நல்ல உடல் உள்ள நலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் கற்றுக்கொண்டு வருகின்ற இந்த இசையை இன்னும் நலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய பெற்றோருடைய உடல்நலனுக்காக, அருட்சகோதரியுடைய உடல்நலனுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். சிறப்பாக இந்த வழியிலே கீதாலயா இசைப்பள்ளியை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், இறை ஊழியர் மிக்கேல் அன்சோல்டாவிற்கு அருளாளர் பட்டம் விரைவில் கிடைக்கவும், சபை மற்றும் மாநில வளர்ச்சிக்காகவும் நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த தூய திருப்பலியில் நாம் தகுந்தவிதத்திலே பங்கு பெற நம்முடைய பாவங்களை எல்லாம் எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான விடுதலையாளையும் வானதூதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னிமரியாவின் மகப்பேறு வழியாக உமது மாட்சியின் பேரொளியை உலகுக்கு வெளிப்படுத்த திருவுலமானீரே. அதனால் மனிதரான இவ்வேத்தக மர நிகழ்வை முழுமையான நம்பிக்கையோடு தொழுது இறை பற்றுதலுடன் என்றும் கொண்டாட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிம்சோனின் பிறப்பு முன்னறிவிக்கப்படுகிறது. நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மலடியாயிருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாயிருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாயிரு. திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே, தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவரகத்தி அவன் தலை மீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசீர் ஆக இருப்பான். அவன் இஸ்ராயல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார். அப்பெண் தம் கணவரிடம் வந்து கூறியது, கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார். அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்குரியதாக இருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை. அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை. அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே, தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசீராக இருப்பான் என்றார். அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவனானான். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். சோராவுக்கும் எசுதாவெலுக்கும் இடையே அவன் இருக்கும்போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவனே
ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. யூதேய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த செக்கரியா எனும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுக்கங்களுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டு குலுக்கி போட்டபோது அது செக்கரியா பேருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூபபீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேர் வகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போகச் செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராய் இருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலுள் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோவிலுள் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதம் அளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய கீதாஞ்சலி இசைப்பள்ளியினுடைய இயக்குனர் அருட்சகோதரி ஃப்ளோரா அவர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் வந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் அன்பு பிள்ளைகளுக்கும் பாலனேசுவின் பெயரால் ஆசீர்வாதங்களையும், இப்போ நம்ம சப்போஸ் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதால விழா வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். சத்தமாக சொல்லுங்க. ஹாய். எல்லாரும் நல்லா அழகாக இருக்கிறீங்க. இன்னும் சந்தோஷமாக இருக்கிறீங்க.
உங்களை பார்த்தா எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. என்கிட்ட ஒரு சின்ன பையன் கேட்ட கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து சொல்லுங்கள். கடல் இருக்குல்ல, கடலுக்கு நடுவில் என்ன இருக்கு? நம்ம பக்கத்தில் தான் இருக்குல்ல கடல். கடலுக்கு நடுவில் என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. சரி, நீங்கள் சொல்லுங்களேன், என்ன இருக்கு? தண்ணி தான் இருக்கா? என்ன இருக்கு? ஓ, கடலுக்கு நடுவில் மீனெல்லாம் இருக்கு. நானும் அப்படி தான் சொன்னேன். இதை ஒரு குட்டி பையன் என்கிட்ட கேட்டான். நானும் அவன்கிட்ட சொன்னேன், கடலுக்கு நடுவில் நிறைய தண்ணி இருக்கும், மீனெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவனும் சொன்னா, கடலுக்கு நடுவில் டா இருக்குமா, கா ட இல், அந்த வார்த்தை இருக்குல்ல, நடுவில் என்ன இருக்கு? டா. அவன் சொன்னான், நான் ஏன்டாடி என்னடா இப்படியெல்லாம் யோசிக்கிறேன் அப்படின்னு. இன்னொன்று சொன்ன, அதை சொல்லிட்டா, அது கரெக்டாக பதில் சொல்லணும். அப்போ வித்தியாசமாக யோசிச்சா தான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரியா? ஒரு மரத்தில் 6 பறவைகள் உட்காந்துட்டு இருந்தான். ஒரு மரத்தில் 6 பறவைகள். ஒருத்தவர் அந்த மரத்தை பார்த்து சுட்டாராம். 5 பறவைகள் பறந்து போயிடுச்சான். ஒன்று போகாமல் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தான். ஏன்? சுட்ட செத்து போயிடுச்சுன்றியா? நானும் அப்படி தான் நினச்சேன். அந்த பையன் திரும்ப சொன்னான், ஒரு மரத்தில் 6 பறவைங்க உட்காந்துட்டு இருந்து. இவர் மரத்தை பார்த்து தான் சொல்கிறாரு, பறவையை பார்த்து சொல்லல. அது நீங்கள் கவனிச்சிருந்தா தெரியும். மரத்தை பார்த்து அப்போ 5 போயிடுச்சான், 1 இருக்கான். ஏன்? ரோபோட் பறவையா? ஆமாம், உங்ககிட்ட அப்படி தான், நீங்களாம் மாடர்ன் தானே. ரோபோட் பறவை இல்லை. நான் என்ன சொன்னேன்னா, அது ஒருவேளை அந்த பறவைக்கு கண்ணு காது கேட்காம இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லைப்பா, அது நல்லா தான் இருக்கும். என்ன தான் பதில்? நீயா சொல்லுனா? பயப்படலையா? நானும் இதெல்லாம் சொன்னேன். அவன் என்ன சொன்னான்னா, உங்களை வேறு இந்த குட்டி பையன், ஏன்னா அதுக்கு கொழுப்பான், அதான் போகலையா. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இதுமாக மெர்சி தொலைக்காட்சியின் வழியாக இந்த சப்போஸ் கிறிஸ்மஸ் திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்ற இறை மக்களே, மீண்டுமாக உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த பிள்ளைகள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் தொடக்கத்திலிருந்து வருகை பாடலிலிருந்து பார்த்திருப்பீர்கள். அந்த வருகை பாட்டை வாசித்தது ஒரு பிள்ளை, இன்னுமாக உன்னதங்களிலே வாசித்தது இன்னொரு இந்த சிறுவன். அப்புறம் பாடிய பாடல்கள் எல்லாம் இந்த பிள்ளைகள் தான் பாடினார்கள். இப்போ இங்கே ஏறக்குறைய ஒரு 15 பேர் படித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இசைப்பள்ளியில். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாடலை அழகாக வாசிக்கிறார்கள். நான் இந்த சின்ன பையன் வாசிச்சிருந்தால, அவன் என்ன வாச்சான்? உன்னதங்களிலே வாச்சான்ல, அதை நான் பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப அழகாக, கை அழகாக போயிட்டே வருது. இப்போ இந்த கை போகணுன்னா அதுக்கு என்ன வேணும்? பயிற்சி வேணும். இல்லைன்னா போகாது. ஒரு விரல் எடுக்கும்போது இன்னொரு விரல் என்ன பண்ணும்? இடிக்கும். ஆனால் குட்டி பையனாக இருந்தாலும் அவர் அழகாக வாசிக்கிறாரு. இப்போ இந்த தம்பியை நான் பார்த்தேன். அப்போ மற்றவங்களும் அதே போல தான் வாசிங்க. அப்போ நீங்கள் ரொம்ப அழகாக வாசிக்கிறீங்க. அதை ரொம்ப நல்லா உங்களுடைய சிஸ்டர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார்கள். அன்புக்குரியவர்கள், நிறைய விஷயங்கள் அருட்சகோதரி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கீதாஞ்சலி என்ற இசைப்பள்ளியிலே. ஃபங்க்ஷன், அப்புறம் உங்களுடைய அந்த திறமையை வெளிப்படுத்த அடிக்கடி இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாவற்றையும் மிக அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறப்பாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு முன்பாக இங்கே இருக்கிற நீங்கள் இதை நாம் கொண்டாட வேண்டும் என்பதற்காக, அதுவும் இந்த திருப்பலியில் நீங்களே வாசிக்கணும், நீங்களே பாடணும் அப்படின்றதுக்காக எல்லாவற்றையும் தயாரித்து அழகாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். சிஸ்டருடைய முயற்சி, அவருடைய உழைப்பு பாராட்டுதற்குரியது. உங்களுடைய அந்த ஆர்வமும் உங்களுடைய நீங்கள் பெற்ற பயிற்சியும் பாராட்டுக்குரியது. நீங்கள் தொடர்ந்து வளர வேண்டும். சிஸ்டரும் சரி, நீங்களும் சரி, வாழ்த்துகின்றேன். அன்புக்குரிய பிள்ளைகளே, நாம் என்ன கொண்டாடுறோம்? சப்போஸ் கிறிஸ்மஸ் தானே. இப்போ கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுறோம். சரி, அந்த அதில் ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் பழைய கேள்வி தான். நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் சொல்லுங்கள். இயேசுவுக்கு பிடிச்ச பிஸ்கெட் என்ன பிஸ்கெட்டு?
இங்கே இது கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு சொல்லணும். அந்த 2 கேள்வி போல் இதுவும் இருக்கும். இயேசுவுக்கு பிடிச்ச பிஸ்கெட்டு கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும் வித்தியாசமாக. மேரி பிஸ்கெட்டு அதுதான். ஏன்னா இயேசுடைய அம்மா பேர் என்ன? மேரி. அதெல்லாம் இயேசுவுக்கு பிடிச்ச அந்த பேரா? சரி, இயேசுவுக்கு பிடிச்ச கேம் என்ன கேமு? இது பெத்லே கேம். நீங்கள் ஏற்கனவே கேட்டீங்க, அதில் இந்த பசங்களை கேட்டிருக்கணும். அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இயேசுவினுடைய அந்த பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற போது எல்லாருக்கும் மகிழ்ச்சி, நமக்கும் என்னது ரொம்ப ஜாலி. குறிப்பாக உங்களுக்கு யாரை பார்த்தா ஜாலியாக இருக்கும்? கிறிஸ்மஸில் இயேசு, கிறிஸ்மஸ் தாத்தா பார்த்தா ஜாலியாக இருக்கும். அதுதான். அப்போ எதுக்காக இயேசு பிறந்தார் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். கடவுள் மனிதராக அவர் பிறந்தார். இன்னுமாக எல்லாருமே நல்லா இருக்கும். குறிப்பாக யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு இன்னும் அதிகமாகவே கொடுக்குறாரு. இப்போ எப்படின்னா, நம்ம அப்பா அம்மா இருக்கிறாங்கல்ல, நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு. நம்ம கேட்காமலே கொடுத்துருவாங்க. நம்ம வாய் திறந்து அம்மா எனக்கு இது வேணும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா கேட்கும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க? அதை நமக்கு இன்னும் சீக்கிரம் அதை வாங்கி கொடுப்பாங்க. அப்போ அதே போல தான் கடவுள் நமக்கு கேட்காமலேயே எல்லாவற்றையும் கொடுத்து விடுவார். நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்கும்போது, அதுக்காக உழைக்கும்போது கடவுள் நமக்கு நிறையா தருவார். இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியாச்சு, நீங்கள் உங்களுடைய உடல்நலனுக்காக வேண்டிக்கிட்டீங்க, நல்லா படிக்கணும் அதுக்காக வேண்டிக்கிட்டீங்க. அதோடு கூட இப்போ நீங்கள் மியூசிக் கற்றுக்குறீங்க இல்லைங்களா? மியூசிக், அதை கீபோர்டு கற்றுக்குறீங்க. அப்புறம் வேறு என்ன சிஸ்டர், வேறு எதாவது கற்றுறீங்களா? வயலின் பாட்டு, வாய்ப்பாட்டு கற்றுக்கொள்கிறீர்கள். இப்போ கடவுள்கிட்ட, இயேசுகிட்ட அவர் கேட்டால் தருவார். அதுவும் குழந்தை இயேசுகிட்ட கேட்டால் தருவார். இன்னும் கிறிஸ்மஸ் தாத்தா வந்து அவர் என்ன பண்ணுவார்? என்ன தருவார்? கிஃப்ட் தருவார். அப்போ அவர்கிட்ட நீங்கள் அவர் வழியாகவும் கேட்டாலும் அவர் ஒரு செயின்ட்டு. அப்போ கிறிஸ்துவ அடிப்படையில் அவர் ஒரு செயின்ட். இப்போ இங்கே நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், இந்த பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அப்போ அவர் வந்து ஒரு புனிதர். அப்போ அவர்கிட்ட கேட்டாலும் என்ன பண்ணுவார்? இயேசுவிடம் நமக்காக என்ன பண்ணுவார்? வேண்டிக்குவார். அப்போ நீங்கள் என்ன கேட்கணுன்னா, இயேசுவே நீங்கள் எனக்கு நல்லா இந்த இசையை கற்றுத்தாரும், இதில் நான் இன்னும் ஆர்வமாய் வளர அருள் தாரும் அப்படின்னு என்ன பண்ணணும்? வேண்டிக்கணும். நீங்கள் ஏற்கனவே நல்லா வாசிக்கிறீங்க, நல்லா பாடுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களாம் சின்ன சின்ன பிள்ளைகள், இப்போயே நீங்கள் இப்படி நல்லா பாடுறீங்க, நல்லா வாசிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் பெருசாகின்ற போது இன்னும் சிறப்பாக நல்லா பாடுவீங்க, நல்லா என்ன பண்ணுவீங்க? வாசிப்பீங்க. அப்போ அந்த வரத்தை இயேசுவிடம் நீங்கள் இந்த திருப்பலியில் கேட்கணும். அவர் உங்களுக்கு தருவார். அப்போ அவர் தருவார் அப்படியே இருந்துட்டால் போதுமா? நீங்கள் என்ன செய்யணும்? நீங்களும் என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மியூசிக் கற்றுக்கிறதுக்குனால என்ன பயன்? என்ன பயன்? இப்போ பெற்றோர் வந்திருக்கிறீர்கள், இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, மியூசிக் கற்றுட்டா என்னென்ன நல்லது அப்படின்னா, நம்ம மியூசிக் கற்றுக்கிட்டா எப்பயுமே வந்து மகிழ்ச்சியாக இருப்போமா. சிலவங்களாம் சொல்லுவாங்கல்ல, சிரிச்ச முகமாக இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நீங்கள் எல்லாருமே அழகாக சிரிச்ச முகமாக தான் இருக்கிறீங்க. இப்போ பெரியவங்க சில பார்த்தா உருன்னு இருப்பாங்க, சிலவங்க அமைதியாக இருப்பாங்க, சிலவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இந்த மியூசிக் இசை பயின்றவர்கள், அந்த இசை பிரியர்கள், அவங்க எப்படி இருப்பாங்கன்னா எப்பயுமே சந்தோஷமாக இருப்பாங்க, முகம் மலர்ச்சியாக இருக்குமா. இன்னுமாக புத்துணர்வோடு இருப்பாங்களாம். இன்னொன்று ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். இப்போ நீங்கள்லாம் கண்ணாடியில் உங்களை போய் பார்த்துங்களா, ஃபோட்டோ எடுத்து வச்சிங்க. நீங்கள் இதே போல் நீங்கள் ஆனால் விட்டுறக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறக்கூடாது? பாதியில் மியூசிக்கை விட்டுறாதீங்க, சரியா? பெற்றோரும் நீங்களும் பிள்ளையை பாதியில் நிறுத்துறாதீங்க. நீங்கள் கற்றுக்கொண்டே இருந்தால் எப்படி இசை உங்கள் அழகாக வளருதோ அதே போல் உங்களுடைய முகமும் அழகாகிக் கொண்டே செல்லும், சரியா? இன்னுமாக நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது ரொம்ப எளிமையாக அதை தீர்த்து, அதாவது கையாளுவீர்கள்.
அப்போ நிறைய நாள் வாழ்வீர்கள். அப்போ இதெல்லாம் மியூசிக் படிக்கிறதுனால கிடைக்கின்ற நன்மைகள். ஃபாதர், மியூசிக் படித்த அப்புறம் நாங்கள் படிக்க வேண்டிய பாடத்தை அதுவும் நல்லா படிப்பீங்க. ஏன்னா அது இசையாக இருந்தாலும் சரி, விளையாட்டாக இருந்தாலும் சரி, நாம் அதை பயிற்சி செய்கின்ற போது நம்முடைய கவனம் எல்லாம் அதில் செல்லும். அப்போ என்னுடைய அந்த கான்சன்ட்ரேஷன் அது அதிகமாகின்ற போது நான் தானாக புக்கை எடுத்து வச்சாலே படிச்சிடுவேன். இப்போ சும்மா இருக்கிறதுனால அவங்க சும்மா இருக்குன்னு நினச்சிக்கூட நிறைய சிந்தனை ஓடிட்டு இருக்கும். சரியா? அப்போ ஏதாவது ஒன்றை அவர்கள் கற்றுக்கொள்ளுகின்ற போது என்ன ஆகும்னா அவங்களுடைய அந்த கவனிக்கும் திறன் அதிகமாகும். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா டேலண்ட் மியூசிக் நீங்கள் கற்றுக்கும் போது தானாகவே நல்லா படிப்பீங்க. அப்போ கடவுள்கிட்ட, இறைவா எனக்கு நல்ல உடல் நலம், நல்லா படிக்கணும், எங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்கணும், இங்கே சிஸ்டர் நல்லா இருக்கணும், எல்லாத்தையும் வேண்டிக்கிறீங்க. அதே சமயம் எனக்கு நல்ல இந்த மியூசிக்கில் நான் நல்லா கற்றுட்டு வளரணும் அப்படின்னு வேண்டிக்கிறீங்க. வேண்டிக்கிறதோடு இல்லாமல் என்ன செய்யணும்னா பயிற்சி செய்யணும். சரிங்களா? எனவே உங்களை இந்நாளிலே வாழ்த்துகிறேன். அன்பு பெற்றோர்களே, இந்த இசைப்பள்ளியில் நடக்கின்ற இந்த திருப்பலியின் வழியாக உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகின்ற கருத்தும் இதுதான். உங்களுடைய பிள்ளைகள், அப்போ பிள்ளைகளை பார்க்கின்ற போது உங்களுக்கே தெரியும் அந்த பிள்ளைகள் எதில் திறமையாக இருக்கிறார்கள் என்று. அப்போ அதில் அவர்களை வளர்க்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒருவேளை அவர்கள் இசையில் அவர்கள் விருப்பம் இருந்தால் அவர்களுக்கு அதை கொடுங்கள். இங்கே இருக்கின்ற பெற்றோர்கள் அதை செய்திருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள்லாம் வாசிக்கின்ற போது பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எதிர்காலத்தில் இவர்கள் மிகப்பெரிய இசை கலைஞர்களாக, இசை இயக்குநர்களாக இவர்கள் மாறலாம். ஆக உங்களுடைய பிள்ளைகளை இந்த திறமைகளில் வளர்க்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்னும் குறிப்பாக இப்போ இந்த திருப்பலி பாண்டிச்சேரியில் கரெக்டாக அந்த மிஷன் வீதியில் இந்த கீதாஞ்சலி என்ற இந்த இசைப்பள்ளி இருக்கிறது. இங்கு உங்களுடைய பிள்ளைகள் பாண்டிச்சேரியில் இருப்பவர்கள் சேர்க்க விருப்பப்பட்டால் இங்கு சேருங்கள். நன்றாக கற்றுத்தருகிறார்கள். அது இன்னுமாக பக்தியோடு கடவுளுடைய வழியில் கற்றுத்தருகிறார்கள். எல்லா இடத்துலையும் அப்படித்தான். இப்போ அவங்க கடவுளை முன்வைத்து கற்றுத்தருகின்ற போது அதை அனுபவித்து நம்மால் வெளிப்படுத்த முடியும். அப்படி இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் விருப்பப்பட்டால் அருகாமையில் இருந்தால் நீங்கள் சேர்க்கும்படியாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டுமாக அருட்சகோதரி அவர்களையும் பிள்ளைகளையும் இங்கு வந்திருக்கின்ற எல்லோரையும் வாழ்த்துகின்றேன். பாலன் இயேசு உங்கள் எல்லோர் வாழ்விலும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிறைவாக அளிப்பாராக. எழுந்து நிற்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லிய இயலாமல இறைவனிடத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை நம்பிக்கையோடு எடுத்து கூறி செபிப்போம். வழிநடத்தும் தலைவர்களை ஆசிர்வதியும். இவர்கள் இறை மக்களை இறைப்பதம் சேர்க்க தேவையான அருளை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நீதியின் இறைவா எம் நாட்டை ஆளும் தலைவர்களை ஆசிர்வதியும். இவர்கள் தன்னலமின்றி மக்களின் தேவை அறிந்து செயல்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பின் இறைவா எம் சபையை வழிநடத்தும் சபை அன்னை அவர்களையும் மாநில அன்னை குயினி அவர்களையும் மற்றும் நிர்வாக குழுவினர் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்கள் சபையின் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகளையும் சிறப்பாக எம் தந்தை இறை ஊழியர் மிக்கல் அன்சால்தோவின்
புனிதர்பட்ட விழாவிற்காக எடுக்கும் முயற்சிகளையும் அதற்காக பணிபுரியும் சகோதரி சைலஜா அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, இங்கே குழுமியுள்ள அருட்சகோதரிகள், பெற்றோர்கள், இசை பயிலும் மாணவ செல்வங்கள் மற்றும் எம் கீதாலயா இசைப்பள்ளியையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கருணையின் இறைவா, இன்று திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் எம் பாசமிகு தந்தை அருள் புஷ்பராஜ் அவர்களையும் ஆசிர்வதியும். இவர் உம் பணியை சிறப்பாக செய்வதற்கு தேவையான அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக அமைதியாக செபிப்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஏறெடுத்த மன்றாட்டுக்களையும் இனமாக உடைய பிறப்பு விழாவை முன்னதாக கொண்டாடுகின்ற இந்த கீதாஞ்சலி இசைப்பள்ளியில் படிக்கின்ற அனைத்து பிள்ளைகள், அவர்களை வழிநடத்துகின்ற அருட்சகோதரி, பெற்றோர்கள் என அனைவரையும் நீரே உம்முடைய அன்பினால் அமைதியால் நிறைவாக ஆஸ்வதிக்கும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இடத்திலே மன்றாடி ஜெபிக்கின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கரங்களின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மிடங்களில் நாங்கள் வைக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு வலுவற்ற நாங்கள் கொண்டு வருவது உமது ஆற்றலால் புனிதமடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ்டாண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு,
புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் நமக்கு உகந்தவனாயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த சப்போஸ் கிறிஸ்மஸ் திருப்பலியை மிக அழகாக சிறப்பித்தீர்கள். திருப்பலிக்கான இந்த பாடல் இசையை நன்றாக பயிற்சி செய்து மிக அழகாக நீங்கள் வாசித்தீர்கள், பாடினீர்கள். எனவே உங்களை பயிற்றுவித்த அருட்சகோதரிக்கும் இதை நன்றாக செய்த உங்களுக்கும் கைத்தட்டி என்னுடைய பாராட்டுகளை நான் கூறிக்கொள்கின்றேன். நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணணும்னா நல்லா பயிற்சி செய்யணும், சரியா? அதுக்காக உங்களை வாழ்த்துகின்றேன், செபிக்கின்றேன். சிறப்பாக இந்த நல்ல நாளிலே திருப்பலி நிறைவேற்ற என்னை அழைத்த அருட்சகோதரி ஃப்ளோரா, இந்த இசைப்பள்ளியினுடைய இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வந்திருக்கின்ற அருட்சகோதரிகள் இனமாக திரு கஸ்பர் சார், ட்ரினிட்டி மியூசிக் ஸ்கூல் இந்த சிஸ்டருடைய குரு, ட்ரினிட்டி அந்த ஸ்கூலுடைய அந்த ஓனர், மியூசிக் டீச்சர், எல்லாமே அவருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை, என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளுக்காக நன்றி கூறும் எங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் எங்கள் மீட்பரின் மாட்சிமிகு பிறப்பை தூய்மை பெற்ற மனதோடு கொண்டாட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமே உண்டாவதாக.
தந்தை மகன் தூயாவியின் பேராலே